வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜண்ட் ஆஃப் ஜிஎஸ்ஓ சாப்டர் 52 தான் வந்து பார்க்க போகிறோம். ஒர்க்கு காரணமாக என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை. ஆனால் அப்படி இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் கைஸ். சரி வாங்க நம்ம வந்து எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹோலி மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. மான்ஸ்டர் எல்லாமே வந்து இப்போ தோற்று போயிருச்சு, மற்ற இனத்தை சேர்ந்தவங்களாம் இந்த டெரிட்டரியை விட்டு உடனடியாக வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பயுமே வந்து அடிபட்டிருக்க போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். பின்னாடி இந்த மெங்டியும் உன்னுடைய சிஸ்டர் ஹூவா அவங்க ஹோலி கிரவுண்டுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க இந்த ரெக்கார்டிங் ஸ்டோனை உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க. இந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில் கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து இப்போ கிளம்புறேன். தைசு மாஸ்டருக்கு ரொம்பயுமே வந்து அடிபட்டிருக்கு, நான் அவங்கள போய் பார்க்கணும். மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு வந்து லெட்டர் எழுதுகிறேன், அதை மட்டும் நீங்கள் ஹோலி மாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு லெட்டர் எழுதி அதை மெங்டி கிட்ட வந்து கொடுக்குறான். சரி நான் இந்த ஒரு முறை மட்டும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவன் கிளம்ப. ரொம்பயுமே தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு தைசு பீக் மாஸ்டர் பிளேஸை தான் வந்து காட்டுறாங்க. அங்கே ஹோலி மாஸ்டர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த லிட்டில் மேன் அவன் உண்மைக்குன்னே ஒருத்தலை அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து அவங்க பாராட்டி பேசிகிட்டு இருக்க கிங் மேடி வந்து அவங்க ஜலஸ் ஆகுறாங்க. ஆமாம் மெங்டி, நீ எதுக்கு இப்படி வந்து ஜலஸ் ஆகிற அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டரும் மெங்டியை பார்த்து கேட்க, நான் எதுக்கு வந்து ஜலஸ் ஆக போகிறேன், நான் அப்படிலாம் ஒன்றும் ஜலஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல, இந்த லெட்டரை அவள் உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னான், இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுதின லெட்டரை ஹோலி மாஸ்டர்கிட்ட மெங்டியும் கொடுக்க, இந்த துரோகி டிசபிள் அப்படி இந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருப்பான்னு தெரியலையே. நான் வந்து நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது ஹோலி மாஸ்டருக்கு தான். ஏன்னா அவங்களால தான் நான் வந்துட்டு இந்த ட்ரையலவே வந்து பாஸ் பண்ணேன். நான் உங்களை கண்டிப்பாக பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதில் லெட்டரில் எழுதியிருக்கு. ஆமாம், இவன் அப்படி என்ன எழுதியிருக்கான்னு இவன் பார்த்து படிச்சுட்டு அப்படி வந்து சிரிக்கிறான். இந்த துரோகி டிசபிளுக்கு மாஸ்டருக்கு எப்படி லெட்டர் எழுதணுன்னே தெரியாது. ஜியோஸும் அவள் உண்மைக்குனே வந்து ஒரு டேலண்டானால தான் இந்த ரைட்டிங் அவள் ரொம்பயுமே வந்து நல்லாவே எழுதியிருக்க அந்த லெட்டரில். நீங்கள் அவனை பற்றி இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கல. அவள் ஒரு டேலண்ட்லெஸ்ஸான ஒரு ஆள் தான். துரோகி டிசபிள் இருக்கானே அந்த லெட்டரில் அப்படி என்ன தாண்டா எழுதியிருக்கான். அவள் என்னடான்னா தலை வச்சு படுக்கிற இடத்துல அந்த லெட்டரை வந்து வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி மெங்கடி பார்த்துட்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டரை பார்க்க, இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் அடிபடலை. என்ன சொல்கிறீங்க, பெருசாக அடிபடலைன்னு சொல்கிறீங்க, இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? உங்களுடைய பியூரஸ்ட் பாத் எசன்ஸை நம்ம சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பாத்தில் சில கிராக்ஸ் விழுகும். இல்லை நீ அதை பற்றி வந்து கவலைப்படாத சரியா. பியூரஸ்ட் பாத் எசன்ஸு அது வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம், ஆனால் அதை நம்ம சீக்கிரமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஜியோஸு இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டர் மெங்கடியை பார்த்து கேட்க, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அடிபட்டிருக்கு, நீங்களே இப்போ கவலையில் இருக்கீங்க, இப்போ எதுக்கு அவனை பற்றி நீங்கள் வந்து கேட்குறீங்க? நீங்கள் அவனை பற்றிலாம் வந்து கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே வந்து கிடையாது. நீங்கள் உங்களுடைய பிளட்டை அவனை வந்து பாதுகாக்கிறக்காக விட்டுட்டு போனீங்கல்ல, அதனால அவனுக்கு வந்து அடிப்படவே இல்லை. ரொம்பயுமே நல்லது. ஆனால் இந்த நியூஸை பார்த்துட்டு தான் யாவோச்சி பீக் ஹோலி மாஸ்டர் அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரில. ஓ அப்படியா, அப்படின்னா ஜியோஸுடைய அந்த கல்யாணத்தை நம்ம வந்து நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லி மெங்கடி சிரிச்சுட்டே கேட்க, மெங்கடி நீ என்ன இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நான் எக்ஸைட்டடாக இருக்க பற்றியா சொல்கிறீங்க? ஒருவேளை யாவோச்சி ஹோலி மாஸ்டருடைய மகளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை அது தைசு ஹோலி கிரவுண்டாக சேர்ந்ததாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு தான் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அது உண்மை தான். யாவோச்சி ஹோலி மாஸ்டர் அவங்க கண்டிப்பாக வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜியோஸுவை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் டிசிஷன் எடுக்க வேண்டியது அவன்தான். என்ன அது அவனா அப்படின்னு சொல்லி மெங்கடி பல்ல கடிச்சிட்ருக்கேன். ஆமான்னு சொல்லி ஹோலி மாஸ்டர் இவதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே வந்து சீனை கட் பண்ணிவிட்டு சாங் ஜெட்டியில் இருக்க தைசு எம்பசியை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். நான் இவ்வளோ நாளாக என்னுடைய ட்ரையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து அடிபட்டுருந்துச்சு, இப்போ என்னுடைய காயங்கள் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே நான் இந்த போர்சன் பிளேட்டை பற்றி ஸ்டடி பண்ணவே இல்லை. இப்போ அதை பற்றி படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ புக் எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து மேப்பில் வந்து ஒரு இடத்த வந்து காட்டுது. ஆமாம், முதல்ல இந்த போர்சன் பிளேட்டு தான் என்ன, இதோடைய மிஸ்டீரியஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க, இந்த லொக்கேஷன் அது கன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்வாட் ஃபீட்டஸ் அது இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து காட்டுது. இந்த டைக்கன் காண்டினென்ட்லேயே இந்த லொக்கேஷனை நான் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்க முடியாது. ஹீரோடைய ரிங்கில் இருந்து டப்புன்னு போர்சன் பிளேட்டில் வந்து ஓப்பன் ஆகுது. நம்பர் 6 வெல்கம் டு லாகின் ஹாங் ஹுவாங். ஹீரோக்கு வரிசை ஒவ்வொன்றா போட்டிருக்கு. சார்ட்டிங் சேனல், ஸ்டார்லைட் ஸ்கொயர், சீக்ரெட் ரிலம், ப்ரைவேட் ட்ரேடிங் ஸ்பேஸ், கிளாடிட்டோரியம், கல்டிவேஷன் ரூம், ஆல் ரைஸ் பெட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். ஹீரோ ஃபஸ்ட்டு சீக்ரெட் ரிலேம் வந்து டச் பண்ணுறான். சீக்ரெட் ரிலேம் இப்போ ஓப்பன் ஆகுது. என்ட்ரி, நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கீங்க. தைசி ஏசியன் ஸ்டார் ஓப்பன் ஆக இன்னும் 7 மாதங்களும்
8 டேவும் 4 ஹவர்ஸும் இருக்குது. ஓகேங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் தைசி ஏசியன் ஸ்டாரை சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்புறம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை நீங்கள் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது அப்படி சொல்லாது. இந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்வாட் ஃபீட்டஸ் இருக்கக்கூடிய இடத்துல தைசி ஏசியன் ஸ்டார் கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை பேட்டில் ஃபீல்டில் இருக்குமா? இல்லை, அங்கே போகிறது சூசைடுக்கு சமம். ஏன்னா அங்கே ஒரு கிரேட் செயின்ட்டு தான் வந்து இருப்பாங்க. நான் தாவோ பேலஸோட ஸ்டேஜில் தான் இப்போ வந்து இருக்கேன். அதோடு நான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாமே. நம்மக்கிட்ட தான் டெலிபோர்ட்டேஷன் ஃபார்மேஷன் இருக்குது. அதை வச்சு தாய்சி ஏசியன் ஸ்டாருக்கு போனால் என்ன ஆகும்? மற்ற கல்டிவேட்டர்ஸுக்கு தான் அங்கே ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பாடி வந்து எம்டியாக இருக்கணும். ஆனால் நான் தான் டிஃப்ரெண்ட்டாச்சு. என்னால் இதை வச்சு ஸ்டோன் மிரரை வந்து சீக்கிரமாக வந்து கடக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து சீக்கிரமாகவும் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுட்டு, இதை மூலியமாக நான் போகிறப்ப அந்த கண்டினியூல் ஸ்வாட் ஃபீட்டஸ் அப்புறம் பேட்டில் ஃபீல்டை பற்றி நான் வந்து கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு ரிஸ்க்குமே வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் இப்போ என்னுடைய கல்டிவேஷனுடைய தாவோ பேலஸில் இருக்கிறனால நான் ஹாங்குவாங் வந்து போக முடியும். அங்கே போய் ஜூபியை நான் வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டார்லைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணால் டப்புன்னு அந்த இடத்துல இருந்து மஞ்சள் டெலிபோர்ட்டேஷன் வந்து ஆகிடுறான். ஹீரோ வந்துட்டு அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஹாங்குவாங்கில் இருக்க ஸ்டார்லைட் ஸ்கொயர் முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கான். ஹியூமன் ஸ்லேவ், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் வந்து ஹீரோவை பற்றி கேட்குது. ஹியூமன் ஸ்லேவ்னு நீ என்னையவா சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மான்ஸ்டரை பற்றி கேட்க, அங்கே இன்னும் ஒரு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க யார் ரொம்ப வியர்டாக இருக்காங்களே, மான்ஸ்டர்லாம் எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கே முதல்ல வந்து பிடிக்கல. முதல்ல இந்த இடத்துலேருந்து நான் வந்து கிளம்பணும். முதல்ல இந்த ஹாங்குவாங் சிட்டியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறேன். என்னுடைய பேர் பட்டா, நான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வா, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த மான்ஸ்டர் சொல்ல, அது பட்டாவான், அவன் ஹாங்குவாங்ஸ்லேயே ஒரு எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் டாவோகாங் ஸ்டேஜ் கல்டிவேட்டர்ஸ்லேயே 1088வது இடத்துல அவள் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோருக்கு வச்சுருக்க பொண்ணு சொல்ல, அந்த ஹியூமன் எதுக்காக இந்த ஸ்டார்லைட் ஸ்கொயருக்குள்ளே வந்தான்? அதுவும் அது அன்யூஸ்வலாக வேற இருக்குது. இந்த ஹியூமனை பார்க்குறப்ப அவன் தாவோகாங் ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கான்னு நான் வந்து நினைக்கிறேன். அவன் அப்படி இருந்தாலுமே அவனால் இந்த இடத்துல பட்டா கூட சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோ ஹேர் வச்சுருக்கான் அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ கையை மடக்கிட்டு அவனுடைய வயிற்றுலேயே ஒரு குத்துறான். அவன் கை தனியாக கால் தனியாலாம் தனித்தனியாக பிஞ்சு மறைஞ்சி போடுறான். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகனை அங்கே இருக்க அந்த 2 பொண்ணுங்களை வந்து வாயை பழக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஹீரோ ரொம்ப வீக்கானவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பட்டாங்கிறவனுக்கு கால் சைஸுக்கு தான் நம்ம ஹீரோவே இருந்தான். ஆனால் ஒரு பஞ்சு கூட வந்து நிற்கலை. இவங்களை பார்த்து ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.